அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். மனித வாழ்க்கை என்பது வேடிக்கையானது, விந்தையானது, விசித்திரமானது. அடுத்த நொடி இதுதான் நடக்கணும், யாராலையும் யூகித்து சொல்ல முடியாத புரியாத புதிர்தான் மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையில பிறப்பு என்பது முகவுரை, இறப்பு என்பது முடிவுரை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட மனித வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்புன்னு சொன்ன உடனே நீங்க வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும், லட்ச லட்சமா சம்பாதிக்கணும், காரு பங்களா அப்படின்னு லக்ஸரியா வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. லக்ஸரியா வாழ்றதுதான் சிறப்பான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிறப்பான வாழ்க்கை அப்படின்னா நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் பயன்படாம இந்த சமுதாயத்திற்கும் பயன்பட்டாதான் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. அந்த வகையில வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து துறையை சார்ந்த மனிதர்கள் அனைவருமே சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர்கள். அந்த வரிசையில விகேடி பாலன் ஐயா அவர்களும் ஒருவர். அவர் மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர், மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அதன் அருகே உள்ள வீரசங்கிலி அப்படிங்கிற ஊர்ல 1954 ஜனவரி 26 பிறந்தவர். நவம்பர் 11, அதாவது நேற்று இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தவர். படிக்காத மேதையவர். நிறைய இலக்கிய கூட்டங்கள்ல கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை மேடைதோறும் பகிர்ந்து கொண்டவர். உழைப்புதான் மனிதனை உயர்த்தும் என்பதை ஆணித்தனமாக ஒவ்வொரு மேடையிலும் கோடிட்டு காட்டியவர். அந்த வரிசையில விகேடி பாலன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற இன்றைய மாணவர்கள், குறிப்பா இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சினிமா தான் உலகம், சினிமா தான் சாதனை, சினிமா தான் எல்லாமேன்னு இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. விகேடி பாலன் ஐயா அவர்கள் ஒரு மனிதன் உழைப்பால், அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கு உதாரண புருஷனாக விகேடி பாலன் ஐயா திகழ்றார். விகேடி அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் வீர சங்கிலி கண்ணையா தனபாலன். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் விகேடி பாலன். இவர் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். படிக்காத மேதை அவர். கலைமாமணி விருது பெற்றவர். தமிழக அரசு தருகின்ற கலைமாமணி விருது பெற்றவர். அது மட்டும் இல்ல, பொதுகை தொலைக்காட்சியில வெளிச்சத்தின் மறுபக்கம் அப்படிங்கிற விழிப்புணர்வு தொடரை 6 ஆண்டுகள் இயக்கியவர். மக்கள் தொலைக்காட்சியில் இவரது மேற்பார்வையில், இவரது நெறி ஆளுகையில் இவர்கள் என்னும் தொடர் ஒளிபரப்பானது. அது மட்டுமல்ல, சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர். தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் சுற்றுலா வழிகாட்டி நூல்களை எழுதியவர். சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதற்கு இவர் சிறப்பான பங்களிப்பை செய்தவர். அது மட்டுமல்ல, இணையத்துல ஆங்கில மொழிக்கு இணையாக தமிழ் மொழியில முதல்ல தமிழ் குரல் அப்படிங்கிற இணைய வானொலியை 2001 ஜூலை 15 துவங்கியவர். மதுரா வெல்கம் என்ற டூரிஸ்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தை நிறுவி தமிழ்நாடு சுற்றுலா கைடுகளின் ஆசிரியர், அதாவது கையேட்டு ஆசிரியர். தமிழ்நாடு சுற்றுலா துறையில வளர்ச்சி அடைவதற்கு இவர் பெரிதும் பாடுபட்டவர். இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் விகேடி பாலன் ஐயா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்கள் கவிஞர் எழுதிய பாடல். வறுமை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படிங்கிற அந்த வரிகளுக்கு உதாரண புருஷனாக, எடுத்துக்காட்டாக விகேடி பாலன் ஐயா திகழ்கிறார். ஒரு சில படத்துல காமெடியில சொல்லுவாங்க, ஆவுன்னா மஞ்ச பையோட கிளம்பிடுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே தமிழ்நாட்டின் கடை ஓடியில் உள்ள தூத்துக்குடியில
பிறந்து சென்னையில வந்து சிறு வயதிலே எக்மோர்ல எல்லா வேலையும் செஞ்சு, அதாவது அவர் செய்யாத வேலையே கிடையாது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது வசந்தம் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை, வளர்ச்சியும் அப்படிதான் அப்படின்னு அந்த பொன்மொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வி.கே.டி. பாலன் ஐயா அவர்கள் திகழ்றாரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருடைய மேடை பேச்சுகளை கேட்டு உழைப்பால் நாமும் உயரணும் அப்படின்னு நான் எல்லாம் உறுதிமொழி எடுத்தவன். அந்த வகையில அவருடைய மாணவனா அவருடைய வாழ்க்கை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேணும்னு தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். வாழ்க அவரது புகழ். வேறொரு நல்ல பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.